அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் கர்த்தருடைய கிருபையையும் அவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களையும் விசுவாசியுங்கள். அதை விசுவாசித்து நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதை இந்த செய்தியின் முடிவிலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். நான் உங்களுக்காக முடிவிலே ஜெபிக்கிறேன். வசனத்தை சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? என் தலையை உயர்த்துகிறவர் நீரே. ஆமென். என் உமது வலது கரத்தாலே தாங்குகிறவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீரே. அப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு அப்படிதான் நடந்ததுங்க. பார்த்தீங்களா, தெரியுமா, இந்தியாவில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நேற்றுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு டாக்டரை போயிருக்காரு. தலைவலியா? அப்படிதான் என் ஃப்ரெண்டு போனான், தலைவலின்னு தான் போனான், கடைசியில் பார்த்தா தலையில் கேன்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். நம்ம அமெரிக்காவில் என்ன சொல்லுவோம்? தலைவலி போனாரா, அதெல்லாம் சரியாயிருங்க, தலைவலிங்க ஒன்றும் இல்லைங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படி நம்ம சொல்லணும். ஒரு ஆளையே சொல்லுங்க. இந்தியாவில் எப்படி சொல்லிடுவோம்? தலைவலி வந்தால் ஒரு கேன்சர், கட்டி வந்தால் உடனே கேன்சர் அப்படி சொல்லிடுவாங்க. அது நமக்கு கிடையாது. இயேசுவின் கேன்சல் பண்ணுங்க. கேன்சரை கேன்சல். ஒரு ஆளையே சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிற பாருங்க. கேன்சரில் வியாதியில இருந்து வெளியில் வந்தவங்களாம் அங்கே இருக்கீங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க. நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு ஆளியா சொல்லுங்க. அவங்களுக்கான கற்று நன்றி செலுத்துக்கிறேன். எங்க எல்லாம் காணுமே. சிஸ்டர் இங்கே இருக்காங்க. அங்கே ஒரு சிஸ்டர் இருப்பாங்களே, அவங்கள காணும். இங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஆமாம், சகோதரிகளுக்காக கற்று நன்றி செலுத்துகிறேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்கள் வலது கரத்தை பிடித்து உயர்த்துவார். நீங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும். ஆமாம். இந்த வசனம் பாருங்க, இந்த மூணாம் சங்கீதத்தில், தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் அவன் பாடின புலம்பல்னு போடல, சங்கீதம். புலம்பல் பாடுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார். யார் அவரு? சாலமன் புலம்பல் பாடினாரா? எந்த பைபிள்ல இருக்கு? ஒருவேளை பாடியிருப்பார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஒன்றை வச்சுட்டே புலம்பல் பாட வேண்டியது இருக்குது. அவர் 1000 வச்சுட்டு பாடாமலா இருப்பாரு? அவர் 1000க்கு ஒருவர். புலம்பல் பாடினது எரேமியா. ஒரு ஆளியா சொல்லுவோமா? ஆமென். புலம்பல் பாடினது எரேமியா. ஒரு சகோதரன் முழுசா வந்திருக்காங்க, பாப்பாருக்கு. இதனால இங்கே பாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இது பிரசங்கம் பண்ணுவாரா? இது நூல் இந்த மக்கள் வேற அதுக்கு ஜாஸ்தியாக பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாரு. லாஸ்ட்ல அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். ஒரு ஆளியா சொல்லுங்க. அல்லேலூயா. காரணம், ஆண்டவருக்கு தெரியும் பின்னால என்ன நடக்க போகுதுன்னு. கர்த்தருக்கு தெரியும். அவர் உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாலே அவர் ஏதோ சூட்சமா வச்சு தான் கேட்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆளியா சொல்லுங்க. ஆமாம். இப்போ போவோமே, நிறைய வசனம் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல தான் பேசியிருக்கிறோம். அன்னைக்கு வந்து உங்களுக்கு நியூ டெஸ்டமெண்ட்ல ஒரு வசனம் பேசுவோம். ஓல்டு டெஸ்டமெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் நினைச்சிடாதீங்க. நியூ டெஸ்டமெண்ட்ல யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அந்த எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. பாருங்க, 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 21 verse 5. இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். எப்பவும் தெரிஞ்ச கேஸ் தானே. இப்போ ஏதாவது கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பெண்ணுங்க பிரதர் கொடுங்க. பெண்ணா? என்கிட்ட இல்லையே பிரதர், அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் கேட்குறாரு, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்குறாரு. உங்களுக்கு தெரியுமா, மீன் பிடிக்கிறவங்க காலை அதிகாலையிலே போயிடுவாங்க, நைட்லேயே போயிடுவாங்க. கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு கொண்டு போவாங்க. கூடையா சாப்பிட்றதுக்கு கொண்டு போவாங்க. தெரியுமா? யாராவது இருக்கீங்களா? தெரிஞ்சவங்க சொல்கிறேன். அப்படிப்பட்ட நம்ம சகோதரர்கள் என்ன சொல்றாங்க? புசிக்கிறதுக்கு அவர் கேட்குற நல்ல மனுஷன் நல்லா கேட்குறாரு, பிள்ளைகளே அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா கேட்கறதுக்கு ஆண்டவர் அப்படி கேட்கறது இவங்களுக்கு தகுதி இல்லை. என்ன தெரியுமா? உம்மை பின்பற்றியே வருவேன் அப்படி சொன்னவங்க. வாழ்விலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படி சொல்லுவோம்ல. நம்ம சொல்லியிருக்கீங்களா? அதே மாதிரி சொன்னவர் தான் இந்த பேதுரு. அந்த பேதுரு வாசிங்க, அந்த 2வது வசனத்தை வாசிக்க வேண்டாம்.
அந்த சீமோன் பேதுரு என்ன பண்றாரு? முதலாவது ஸ்தோத்திரம், ஓகே, 3வது வசனம் வாசிப்போம். 3வது வசனத்துல சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மற்றவர்களை நோக்கி, யார் மற்றவர்கள்? மேல உள்ள வசனத்துல அந்த சீமோன் பேதுரு கூட 6 பேர் இருக்காங்க. ஓகே, 6 நீ கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே கணக்கு போட்டதுனால அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. ஓகே, அப்ப சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரு. ஒரு மெசேஜ் டக்குன்னு அடிக்கிறாரு வாட்ஸ்அப்ல. என்ன அடிக்கிறாரு? ஐ எம் கோயிங் டு ஃபிஷிங். உடனே எல்லாம் அடுத்த மெசேஜ் டக்கு டக்குன்னு வருது. உடனே அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம். அண்ணன் நீங்க தனியா போகாதீங்க அண்ணன், நாங்களும் வரோம், உங்க கூட போலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பேசுவாங்க அந்த ஊர்ல எல்லாம். ஸ்தோத்திரம், வருகிறோம் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் புறப்பட்டு போய் படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கல. ஆண்டவர் பரமேறுவதற்கு முன்பதாக சொன்னாரு, இந்த மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில், நீங்கள்லாம் உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்குறேன், நீங்கள்லாம் சீஷர்களாக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போன அந்த ஆண்டவர்கிட்ட இவங்கெல்லாம் இப்போ எங்கே போகிறாங்களா? சொந்த தொழிலை மறுபடியும் செய்ய போகிறாங்க. பேதுருடைய தொழில் என்ன? மீன் பிடிக்கிற தொழில். லூக்கா 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேதுருடைய அந்த படகுல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார். அப்போ இன்னைக்கு நம்ம பின்மாற்றத்தில் போனால் கூட அவர் வந்து என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்கிறார். புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொன்னார். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இது யாருன்னே தெரியாது, யார் வந்து கேட்குறாங்கன்னே தெரியல. ஏன்னா யோவானுக்கு மாத்திரம் தெரிஞ்சிருக்குது அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்றான். எப்படிங்க பாருங்க, 7வது வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் வந்து யோவான். அது வந்து இந்த யோவான் சுவிசேஷத்துல அவர் தன்னை நானும் இருந்தேன்னு போடுறதில்லை. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எல்லா இடத்துலையுமே நீங்க யோவான் படிக்கும் பொழுது இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அதெல்லாம் யோவான் அந்த சுவிசேஷத்தை எழுதினவர் என்பதை நினைத்துக் கொள்ளுங்க. ஆமென். பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அப்போ ஏற்கனவே ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் உண்டான்னு கேட்காரு. இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க சொல்ற, ஆண்டவரே சொல்றாரு, நீங்க எல்லாம் வலைய கொஞ்சம் படவுக்கு வலதுபுறமாக போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே போடுறாங்க, நிறைய மீன் வருது. அப்பொழுதாவது இவங்களுக்கு இது இயேசுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா யோவான் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்பதான் யோவான் சொல்றாரு, இயேசுவுக்கு அன்பான சீஷன் சொல்றாரு பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர். ஏன்னா ஏற்கனவே இவங்க சீஷனாக மாற்றத்துக்கு முன்பதாகவே என்ன சொன்னாரு? ஆழத்துல போய் வலைய போடுங்க அப்படி சொன்னார். எப்போ சொன்னாரு? டே டைம்ல மீனே வராத சூழ்நிலையில ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழத்தில் உங்கள் வலையை போடுங்க. அப்போ போய் போடுறாங்க. அப்போ பேதுரு சொல்றான், உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் போடுறோம் ஆண்டவரே அப்படின்னு. போட்ட உடனே பக்கத்தில் உள்ள போட்டெல்லாம் கூப்பிட்டு, வாங்கடா நிறைய மீன் பிடிச்சிருச்சு, கடைசியில் வாங்கடா எல்லாம் பிடிச்சிட்டு அங்கே வராங்க, கரைக்கு வராங்க. அந்த அனுபவம் இருக்குது. இப்பவும் அதே மாதிரி அந்த ஆண்டவர் சொல்ல வலதுபுறமாக போடுங்கள் என்று போட்ட சொல்லுகிறாரு. திரளான மீன்கள் அகப்பட்டபடியினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தின் நிமித்தமாக ஏற்கனவே அந்த அனுபவத்தை கொண்டுதான் இவங்க சொல்றாங்க இவர் கர்த்தர் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம பேதுரு என்ன செய்கிறாரு? அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். ஏன் குதிச்சாரு? ஏன்? நாம் வாழ்விலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னவர் இப்ப மீன் பிடிக்க போயிட்டார்ல, அவரு தானே கூட இந்த 6 பேரையும் கூட்டிட்டு போனவர். இப்ப ஆண்டவர்னு சொன்ன உடனே ஐயோ இவரு முன்னால் நம்ம எப்படி முழிக்கிறது? குதிச்சிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க, கர்த்தருடைய வசனம் பாருங்க. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையில் வந்து இறங்கின பொழுது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். எப்படி ஒரு சர்ப்ரைஸ் பாருங்க.
சாப்பாடே இல்லாம ராத்திரியெல்லாம் இவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்களே என் பிள்ளைங்க அப்படின்னு நினைச்சிட்டு மீனை பிடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி இவர் மீனை ஏற்கனவே அவர் பிடிச்சி அப்பத்தை எல்லாம் ரெடி பண்ணி இந்த மக்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சாரு. ஒரு வழியா சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே கடலில் கரையில ஆயத்தமாக்கி வைக்கிறாரு. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு முழுவதும் உங்களுடைய சரீரத்தை உழைத்து நீங்கள் வந்து சேரும் பொழுது உங்களுக்காக எல்லாம் ரெடியா வச்சிருக்காருங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யறோமோ, உங்களுக்காக ஒரு புதிய வேலையை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஒரு ஆளியா சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு புது வீட்டை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்காக ஒரு புதிய வாகனத்தை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்காருங்க. இன்னைக்கு நீங்க படுகிறதான கஷ்டங்கள், பாடுகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். நாம் அவரை விட்டு தூரமாய் போனாலும், அவரிடத்துல சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாற்றாம போனாலும், அவர் நமக்காக வந்து எல்லாம் செய்து முடிக்கிறார். பாருங்க, கரி நெருப்பையும் அதுல அப்பத்தையும் கண்டார்கள். அதுல மீன் வைத்திருக்கிறதையும், கரி நெருப்பு, மீன், அப்பம், 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அது ஆவிக்குரிய காரியங்கள். பிறகு பார்த்தோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அப்போ அங்க எத்தனை மீன் இருந்தது? இப்ப பிடிச்சிட்டு வந்த மீன் எவ்வளவு இருந்தது? 153 மீன். எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்? தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு? நீங்க நல்லா கரெக்டா படிச்சிருக்கீங்களா பாஸ்டர்? நீங்க பைபிள் ஒழுங்கா படிக்கணுங்க. ஒரு ஆளியா சொல்லுவோம். ஆமென். ஒரு ஆளியா சொல்லுங்க. இந்த நாள் ஒரு கொஸ்டின், நீர் எங்களோடு இருந்தால் எங்கள் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இது சொன்னது யாரு? மார்த்தாள். மார்த்தாள், மார்த்தாள், மார்த்தாள். எல்லாரும் மார்த்தாள். சில ஆளுகளுக்கு ஆப்ஷன் நாட் அவைலபிள். ஆமா, ஆப்ஷன்ல மார்த்தாள் கொடுக்கலையாம். ஆமா, ஏன்னா இவளுக்கு மார்த்தாள் தான் ரொம்ப பிடிக்கும் போல. ஆமா, ஒருத்தவங்க நோ 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 மார்த்தா ஹியர். உங்களை சொல்லல, ஒரு 130 பேர் இருக்காங்க அந்த குவிஸில். ஆமா, பலர் ஆளு எழுதுறது. ஆமா, ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் புத்தகம். நான் வந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சேன், அதோட நிறுத்திக்கிட்டேன். 21ஆவது வசனத்துல மார்த்தாள்னு இருக்குது. மேற்கொண்டு ஒரு 10 வசனத்தை வாசிச்சா 32ஆவது வசனத்துல மரியாள்னு இருக்குது. மரியாள் இருக்கா? நிறைய பேருக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க. அது ஒரு பைபிள் உங்களுக்கு ஒரு நாலேஜ் தானே இல்ல? கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். எத்தனாவதுன்னா பைபிளை ஒழுங்கா படிச்சா 153 நமக்கு தெரியும் எல்லாருக்கும். ஒரு ஆளியா சொல்லுங்க. ஆனா நம்ம பாஸ்டர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. பாஸ்டர் படிப்ப பைபிள்ல உள்ளதான் சொல்லி தருவாரு, எக்ஸ்ட்ராலாம் சொல்லி தர முடியாது. ஆமென். அப்ப பாருங்க, அப்போ எத்தனை முழ தூரத்துல சீஷர்லாம் இருந்தாங்க கரையில இருந்து? 200. ஆமா, எனக்கு 200 800 எல்லாம் கேக்குது, அதனால இங்கிலீஷ்ல 200 சொல்லிடுவோம். ஆமா, அப்ப 200 முழ தூரத்துல இருந்த மக்களை கரையில கொண்டு வந்து கேட்கிறாரு. அங்க எல்லாம் ரெடியா வச்சிருக்காரு. அப்போ நீங்க மீன் பிடிக்காமலேயே உங்களுக்காக ஆண்டவர் மீனை பிடிச்சி அதை கறி நெருப்புல வச்சு அதை சுட்டு, அதை உங்களுக்கு சுட்டுனா என்னது? பார்பெக்யூ. ஒரு ஆளியா சொல்லுங்க. கரெக்ட் தானுங்க? பாருங்க, அவரு ஹைஜீனிக்கா தருவாரு. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லா என்னது எண்ணெய் எல்லாம் சேர்க்காம அப்படி பார்பெக்யூல வச்சு சுட்டு, கறி நெருப்புல சுட்டு அப்பமும் கொண்டு வந்து அப்படி கொடுக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஒரு ஆளியா சொல்லுவோமா? இன்னைக்கு அதுதான் நம்ம ஆண்டவர். நம்மலாம் பாடுபடுகிறோம், கஷ்டப்படுறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் அதற்கு தக்க பிரதிபலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதனுடைய பிரயாசத்துடைய பிரதிபலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்கிறதான எல்லா பிரயாசங்களும் உங்களுடைய அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். நாம இருந்து ஒரு பாடலை பாடி நம்முடைய கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா. எஸ் ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். பாடுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்படுவோமாக. அவரோடு கூட வாழுகிறவர்களாய் நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? இன்னைக்கு அந்த சீஷர்கள் ஆண்டவரை விட்டு போனாங்க.
ஆனாலும் ஆண்டவர் அவங்களை நேசித்தார். ஆண்டவர் அவர்களோடு கூட வந்து கரையில வந்து அவங்களுக்காக அமீன் பொரித்த மீனையும் அல்லது நெருப்பில் சூடப்பட்ட மீனையும் அப்பத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். இன்னைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. பாடுவோமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறவர், உங்களுடைய பெற்றோருடைய தேவைகளை சந்திக்கிறவர், உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை மாற்றுகிறவர் அவர். உங்களுடைய அன்றாட தேவைகள், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிறதான எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குகிற ஒரு தேவன், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். நாளை தினத்தில் என்ன நடக்குமோ என்று தெரியாமல் அங்கலாய்க்கிற வேளையில தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உங்களோடு கூட இருக்க போகிறது. இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில், இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நான் நிறுத்தியுள்ளேன். எனவே நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் உங்களுடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. எந்த தேவைகள் வந்தாலும், எந்த வியாதிகள் வந்தாலும், எந்த தட்டுமுட்டு விதமான கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். அவர் உங்களை தேற்றுகிற தேவன், உங்களை அரவணைக்கிற தேவன். நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே. நம்முடைய ஜீவனை அழிவில் நின்று மீட்கிறவர் கடந்த 2 மாத காலங்கள் நம்மோடு கூட இருந்தார். என் மேய்ப்பரே. பார்ப்போமா? எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாரங்கள் வந்த பொழுது கடந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்தார்.
சத்துரு நம்மை நெருக்குகையில் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. எத்தனை பேர் யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகளை நன்றி செலுத்துங்க. The more you confess positively, the word of God is going to make a change in your thinking. The word of God is going to make a difference in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. உங்களுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிற நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவிக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் வாழ்க்கையில எதை குறித்து அவர் கேட்டாலும் அவர் ஏற்கனவே உங்களுக்காக செய்து முடித்து விட்டார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எந்த தேவையாக இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், சரீர பலவீனமாக இருக்கட்டும், தீர்க்க முடியாத வேலையில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலும் உங்களை கரம் பிடித்து தூக்குகிற தேவன், உங்களை உயர்த்துகிற தேவன், உங்களை தப்புவிக்கிற தேவன், உங்களை தாங்குகிற தேவன் இன்று உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களை எல்லா சூழ்நிலையிலும் கைவிடாமல் காக்கிற ஒரு தேவன். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பின்மாற்றத்திற்குள்ளே போன பேதுருவையும் நீர் அழைத்து அவரோடு கூட இருந்த சக நண்பர்களுக்கு நீர் போஜனம் கொடுத்த தேவன். உடைய பிள்ளைகளுடைய அன்றாட தேவைகளை சந்தியும். பொருளாதார நெருக்கடிகளை மாற்றி போடும். தலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறதான சிந்தனைகள், குழப்புகிறதான குழப்பத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உண்டாக்கிறோம். குழப்பத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலம் பண்ணுகிறோம். பிள்ளைகளை பயமுறுத்துகிற பயத்தின் ஆவியை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொப்பனங்களை பயமுறுத்துகிற சொப்பனங்களை கொண்டு வந்து நித்திரையை குலைக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறோம். இந்த எக்ஸாம் எழுதுகிற நாட்களிலே அப்பா, இந்த பிள்ளைகள் பயத்தின் நிமித்தமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த குடும்பத்தை நினைவு கூறுகிறோம். இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த உற்சாகத்தையும் தைரியத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.